S-400 missile system. S-400 என்கிற பிரம்மாஸ்திரம் ஜம்மு மக்களை பாதுகாத்த S-400 சுதர்சன் சக்ரா அமைப்பு அத்துமீறி வாலாட்டிய பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்ததில் S-400 ஏவுகணைக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் பல அடுக்குகள் மற்றும் பன்முக தன்மை கொண்ட அமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. இது ரஷ்ய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் கலவையாக உருவாக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை அமைப்புகளில் 5ஐ வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டது. இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இது தொடர்பான ஒப்பந்தம் $5.43 பில்லியன் மதிப்பில் செய்யப்பட்டது. S-400 என்பது ஒரு நகரும் வான் பாதுகாப்பு அமைப்பு, அதாவது சாலை வழியாக கொண்டு செல்ல முடியும். உத்தரவிடப்பட்ட 5 முதல் 10 நிமிடங்களுக்குள் இதை பயன்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பம்சம். வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு காஷ்மீரில் நிறுவப்பட்டுள்ளது. அதன் சிறப்பம்சங்கள்: S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு என்பது உலகின் மிகவும் மேம்பட்ட ஒரு நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்று. வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 சுதர்சன் சக்ரா நீண்ட தூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. உலகின் நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்று. S-400 ரேடார் கண்காணிப்பு தொலைவு 600 கிலோமீட்டராக இருப்பது கூடுதல் பலம். 600 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணைகள் ட்ரோன்களை டிராக் செய்து அவை 400 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போதே தாக்கி அழிக்கும் திறனை பெற்றது. ஒரே நேரத்தில் 36 இலக்குகளை தாக்கி அழிப்பதுடன் மிசைல் லாஞ்சர், சக்தி வாய்ந்த ரேடார் கமாண்ட் சென்டர் என 3 பாகங்களை கொண்டது. அனைத்து விதமான போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கூட இடைமறித்து அழிக்கக்கூடியது S-400. உலகின் மிக சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளில் உள்ள S-400 முதல் முறையாக பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது.